வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தலுக்காக ஸ்டாலின் நாடகம் அரங்கேற்றுவதாக புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. பொம்மை லேப்டாப் கொடுத்து திமுக அரசு மாணவர்களை ஏமாற்ற பார்ப்பதாக விமர்சனம். ஜால்ரா அடித்து பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கருத்து. காந்தியாரின் பெயரை காக்க வேண்டிய அவசியமில்லை. ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம், நலத்திட்டங்கள் குறைவதாக கமல் வேதனை. 13 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து PR பாண்டியன் மேல் முறையீடு. காவல்துறை தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆண்டாள் வேடமிட்ட தமிழச்சிக்கு இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு. கவிஞர் வைரமுத்து ஆண்டாளை இழிவுபடுத்திய போது எங்கே போனார் என கேள்வி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஏழை எளிய மாணவர்களுக்கும் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்த திட்டம் மாண்புமிகு அம்மா அரசின் விலையில்லா மடிக்கணினி திட்டம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் மாடல் அரசு 4.5 ஆண்டுகளாக லேப்டாப் வழங்காமல் தற்போது தேர்தல் வரப்போகிறது என தெரிந்ததும் ஒரு நாடகத்தையே அரங்கேற்ற தயாராகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய ஏஐ காலத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு தகவமைத்துக் கொள்ளும் அளவிற்கு இவர்கள் தரும் லேப்டாப் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை எனவும், பொம்மை லேப்டாப் கொடுத்து திமுக அரசு மாணவர்களை ஏமாற்ற பார்க்கிறதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜால்ரா அடித்துத்தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி தேவையில்லை என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எனது உண்மையை பேசுற நாய், இந்த நாய் உண்மையை பேசுற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வால் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும். இந்த நாய் அப்படித்தான் பேசும். அதை இந்த நாய் ரொம்ப பெருமையா பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏத்துக்கணும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய், மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை என்கிற இந்த நாயின் வாளை நிமிர்த்த முடியாது, இது அப்படித்தான் இருக்கும், ஏனெனில் உண்மையை மட்டும் பேசும் நாய் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அந்த நாய் வாள் கொஞ்சம் வளைந்துதான் இருக்கும் என்றும், மோடிக்கும் மக்களுக்கும் நன்றியுள்ள விசுவாசமான நாய் என்றும் தெரிவித்துள்ளார். காந்தியாரின் பெயரை காக்கவோ மீட்கவோ வேண்டிய அவசியமில்லை. நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தமிழ்நாடு அரசின் மீது சுமை கூடுகிறது என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். 100 நாட்கள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கமல்ஹாசன், ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம், உதவி, நலத்திட்டங்கள் குறைகிறது, அதை மீட்கவும் காக்கவும் தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றார். அவர்களுடைய பெயரை காக்கவோ மீட்கவோ வேண்டிய அவசியமில்லை. நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தமிழக அரசின் மீது சுமை கூடுகிறது. ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம், உதவி, அதன் நலத்திட்டங்கள் இவையெல்லாம் குறைகிறது. அதை மீட்கவும் காக்கவும் தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை பாயிண்டை விட்டுட்டு வேறு இடத்துல விளையாடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தாவிக தலைவர் விஜய் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய உள்ளதால் காலை முதலே தொண்டர்கள் சாறை சாறையாக வர தொடங்கியுள்ளனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை சென்று அங்கிருந்து காரில் விஜய் ஈரோடு செல்ல உள்ளதால் விமான நிலையத்திற்குள் தாவிக தொண்டர்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்து வருகின்றனர். இந்து தெய்வங்களை கேலி செய்த போது அமைதி காத்த திமுக MP தமிழச்சி இப்போது ஆண்டாள் வேஷம் போடுகிறார் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கடுமையாக விமர்சித்துள்ளார். மார்கழி மாதத்தை முன்னிட்டு தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேடமிட்டு தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நெட்டிசன்கள் பதிவிட்டனர். இந்த நிலையில் அர்ஜுன் சம்பத் தனது அறிக்கையில், திமுக கவிஞர் வைரமுத்து ஆண்டாள் தாயாரை இழிவுபடுத்தி பேசிய போது, இந்து தெய்வங்களை கேலி செய்த போது அமைதி காத்த திமுக MP தமிழச்சி இப்போது ஆண்டாள் வேஷம் போடுகிறார் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாச்சனாப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட அக்கையாப்பள்ளி பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தினை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருவதாக கிராம மக்கள் புகார் கூறியுள்ளனர். கரும்பூர் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த இடத்தினை மயானமாக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தினை மீட்டு கிராம மக்களுக்கு மயானமாக்க பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.
கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமங்கலம் அருகே 5 கிராம பொதுமக்கள் கப்பலூர் சுங்கச்சாவடியில் இருந்து பேரணியாக சென்று திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளிக்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட கல்லணை, அற்றங்குளம், தூம்பக்குளம், டீபுதூர் மற்றும் புதிய நெடுங்குளம், உலகாணி ஆகிய 5 கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே சுமார் 8ற்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. சட்ட விதிகளுக்கு உட்படாமல் 300 அடிக்கு மேல் ஆழமாக தோண்டி செயல்பட்டு வருவதாகவும் இதனால் நிலத்தடி நீர்மட்டம், விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்குவாரிகளால் தங்களது கிராம காவல் தெய்வமான மலைமேல் உள்ள ஐயனார் கோவில் அழியும் நிலையில் உள்ளதால் அனைத்து கல்குவாரிகளையும் மூட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 2014-15 முதல் 2020-21 ஆண்டு வரை பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்ட விவரங்களை இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை கோரியுள்ளது. இதையடுத்து அந்த ஆண்டுகளில் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக மடிக்கணினிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நாள் மற்றும் அவை பள்ளிகளுக்கு விநியோகிக்கப்பட்ட நாள் ஆகிய விவரங்களை இயக்குநரகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குநர் ச. கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தகுதியான எந்த ஒரு மாணவராவது விடுபட்டிருந்தால் அதன் விபரத்தையும் தர வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குநர் அந்த சுற்றறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் கரியமங்கலத்தில் கடந்த 2015 ஆண்டு ONGC நிறுவன சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் தங்களுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து PR பாண்டியன், செல்வராஜ் ஆகியோர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இருவருக்கும் இடைக்கால நிவாரணமாக ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மனுவை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் டிசம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கி தொகை எவ்வளவு என்பது குறித்து வருமான வரித்துறை விளக்கமான பதில் மனுவை வரும் ஜனவரி 12ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாக்கியாக வைத்துள்ள 36 கோடியே 56 லட்சம் ரூபாய் வருமான வரியை 7 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளான ஜே. தீபா மற்றும் ஜே. தீபக் ஆகியோருக்கு வருமான வரித்துறை கடந்த ஜூலை 23ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து ஜே. தீபா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த நோட்டீஸுக்கு தடை உத்தரவு பெற்றார். அதனையடுத்து அந்த நோட்டீஸை திரும்ப பெற்ற வருமான வரித்துறை 13.69 கோடியை செலுத்தும்படி புதிதாக நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.